சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? சிலரது உள்ளம் சாதாரணமாகவே ஒரு கலக்கத்தோடு, ஒரு தியக்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு சாதாரணமாகவே சிலர் கலங்கி போய் நிற்பது உண்டு. சிலருக்கு சிலருடைய செய்திகளை கேட்டவுடனே அல்லது சில துர்ச்செய்திகளை கேட்டவுடனே, சில வேதனைப்படுத்தக்கூடிய செய்திகளை கேட்டவுடனே நம்மை அறியாமல் ஒரு கலக்கம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. சீஷர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது, படகின் மேல் அலை மோதினபடினாலே அவர்களுக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு பயம். நம்ம இந்த கடலிலே மடித்து போய்விடுவோமோ, மாண்டு போய்விடுவோமோ என்று சொல்லி அந்த நேரத்தில் இயேசு வந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சமாதானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி கலங்கி தவித்து நிற்கிற நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு வந்து கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். பொதுவாக சிலருடைய உள்ளம் கலங்குகிறது அல்லது சில குழப்பத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது யாரையாவது ஒருவரை நாடுகிறோம். அவர்களிடத்தில் பேசினால் அல்லது நம்முடைய துக்கங்களையோ, நம்முடைய கலக்கத்தையோ, நம்முடைய வேதனையோ பகிர்ந்து கொண்டால் நம்முடைய கலக்கம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று யாரிடத்திலேயாவது எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம். அது சொல்லுகிறோம். சொன்ன உடனே அவர்களும் ஒருவேளை உண்மையிலே அதை தங்களுடைய துக்கம் போல் எண்ணி ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை நம்ம சொல்கிறதுனால அவங்க கேட்டுக்கொள்ளலாம். அதனால் எந்த பயனும் இல்லை. எனவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது தன் இருதயத்தை பார்த்து தன் இருதயத்தோடே பேசிக்கொள்கிறார். தனக்குத்தானே பேசி தன்னை திடைப்படுத்துகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறப்பா? நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என்னை நோக்கி காத்திரு என்று தனக்குத்தானே தன்னுடைய இருதயத்தை தானே திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவரே சொல்லுகிறார், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவனை இன்னும் நான் துதிப்பேன். அப்போ ஏற்கனவே அவர் கர்த்தரை துதிக்கிறவர், ஆராதிக்கிறவர் தான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே கலக்கம், திகில் என்று வரும் பொழுது இன்னொரு நபரை தேடி போய் அவர்களிடத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லுவதை காட்டிலும் நமக்கு நாமே, நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் திகைக்கணும், நான் ஏன் பயப்படணும்? எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது, இன்னும் நான் அவரை துதிக்கும் பொழுது எனக்கு எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் என்ற அந்த திட நம்பிக்கை நமக்கு அவசியமான உண்டாயிருக்கிறது. இன்னும் துதிப்பேன். ஏற்கனவே நான் துதிக்கிறேன். ஆனால் இந்த கலக்கமான சூழ்நிலையிலே, ஒருவேளை கலக்கமான, பதட்டமான, ஒரு கேட்கக்கூடாத செய்தியை கேட்கிற நேரங்களில் எல்லாம் நமக்குள்ளாக பயம்தான் வரும். கர்த்தரை துதிக்க வாய் வராது. பட் இந்த சூழ்நிலையிலே இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் நான் அதிகமாக கர்த்தரை தேடுவேன். ஏனென்றால் என் ஆத்மா கலங்கி போயிருக்கிறது, என் ஆத்மா வேதனையோடு இருக்கிறது, கவலையோடு இருக்கிறேன். நான் இன்னும் கர்த்தரை தேடி, கர்த்தரை நேசித்து, கர்த்தரை ஆராதிப்பேன். ஆனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். துதிக்க துதிக்க நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். துதிக்க துதிக்க நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் களிப்பாக மாறுகிறது. நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறுகிறது. நாம் துதிக்கும் பொழுது மாறா கசப்பான அனுபவங்கள் மதுரமாக மாறுகிறது. நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. கலக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடி, கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன். நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும், என் ஆத்துமாவே நீ கலங்காதப்பா, நீ திகையாத, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கொண்டே நாம் கர்த்தரை துதிப்போமே ஆனால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னபடி எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமானத காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே
கலக்கங்களும் பயங்களும் திகில்களும் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் அதை யாரிடத்திலே போய் சொல்ல முடியும் அல்லது யாரிடத்திலே போய் சொல்லலாம் என்று ஓடுவதை காட்டிலும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறவர்களாய் இருந்தால் இன்னும் உம்மை அதிகமாய் உம்மை துதிக்கும் பொழுது எங்களுடைய பயங்கள் மாறுகிறது. உம்மை துதிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஒரு தைரியம் கிடைக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். எல்லா சூழ்நிலையிலும் தங்களுடைய கலக்கமான நிலையிலே, தங்களுடைய திகிலான நேரத்திலே, பயமான நேரத்திலே, சோர்ந்து போன நேரத்திலே துதித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.